கிளம்பிட்டேன் தெரியுமா? நான் ஆதிராம் முடிச்சிடும். எங்கே போகிறோம் நீயே சொல்லு. ஏரி அண்ணன் சொல்லணும். அண்ணா நீயே சொல்லு. இங்கேருந்து சரியாக 15 கிலோமீட்டர் இருக்குது வீராண ஏரி. வீராண ஏரி வந்து நீர்பிடிப்பு பகுதி. மழை பெய்ஞ்சதுனால வீராண ஏரியை திறந்து விட்டுருந்தா சொல்கிறாங்க. வீராண ஏரியில் வந்து தண்ணி திறந்து விட்டதுனால தாழ்வான கிராமங்களில் முழுக்க வந்து தண்ணீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வேடிக்கை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் 3 பேரும் போகிறோம். வெள்ளத்தை வேடிக்கை பார்க்கலான்னு போனால் நாங்கள் இருக்கிற பகுதியே கொஞ்சம் தாழ்வான பகுதி தான். அங்கே வடிகிற தண்ணிலாம் இப்போ எங்கள் வீடு இருக்கிற பகுதியில் வந்து தண்ணி அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி அந்த பகுதி மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தடவை பார்த்து வரலான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கோம். போயிட்டு வீடியோ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பக்கம் பாருங்கள். இப்போ டீனேஜ் ஏரி ரோடு வீராண ஏரிக்கிற ரோட்டில் அந்த அதிரா ஸ்கூல் போயிட்டுருக்கோம். ரெண்டு பக்கம் பாருங்கள். அந்த தண்ணீர் தண்ணியில் இருப்பாங்க. போய் எப்படி இருக்கிற மாதிரி போகலாம். அந்த தண்ணியே காமியாது. வயல்வெளி முழுக்க இப்போ கரெக்டாக அதினா ஸ்கூலில் வந்துட்டோம். இப்போ வந்து துணித்திரமேடு அந்த கிராமத்தை தாண்டி வந்துட்டுருக்கோம். ரெண்டு பக்கமும் பாருங்கள் செம தண்ணி. இந்த வாய்க்கால் முழுக்க நிரம்பிடுச்சு. எல்லாம் தெரியுதா? இந்த பக்கம் பாருங்கள். இந்த பக்கம் முழுக்க தண்ணி. எந்த பக்கம் திரும்பாங்க. இப்போ நம்ம துணித்திரமேடு கிராமத்தை தாண்டி வந்துட்டுருக்கோம். இப்போ அந்த வீராண ஏரியிலேருந்து தண்ணி தண்ணி தான் ஏற்கனவே குட்டை தான். அந்த குட்டையில் தண்ணி அதிகமாக இருக்குது. சூப்பராக தண்ணி தான். தண்ணி தான். சீக்கிரம் இந்த தண்ணியெலாம் வடிஞ்சிதுன்னா எங்கள் பகுதிக்கு தான் வரும். நாங்களும் சீக்கிரம் வெள்ளத்துலேயே தான் இருப்போம். இப்போ கூடுவெளிச்சாவடி அரசு பாலிடெக்னிக் காலேஜ் அதை கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள் இந்த சைடு வந்து பில்டிங்காக இருக்கிறதுனால நமக்கு தண்ணி தெரியல. இந்த சைடு வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து பரிவிலாகம் கிட்ட வந்துட்டுருக்கோம். இங்கே வந்து அந்தளவுக்கு தண்ணி இல்லை. ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக வயல்வெளி தான். அளவு தண்ணியில் ரெண்டு பக்கம் வாய்க்கால் இருக்கிறதுனால வாய்க்காலில் தான் தண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே போகிற வழியாக வீராண ஏரி கரை கடல் பார்த்துருக்குறீங்க. கடல் போல் இருக்கிற வீராண ஏரியை பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்கள். வந்துட்டோம். கேமராமேன் கொஞ்சம் வீடியோவை காட்டுங்க. வந்தாச்சு. வீராண ஏரியை பாரு. அப்படி இது பார்த்துருக்கல ஃபுல்லாக அப்புறம் அந்த நிறைய தெரியாது. கிட்டத்தட்ட வந்து கடல் மாதிரியே தான் தெரியும் இங்கேருந்து பார்க்குறது. கிட்டத்தட்ட தண்ணி இன்னும் நிரம்பல. ஆனாலும் ஏன் தண்ணி திறந்து விட்டுருக்காங்கன்னு தான் தெரியல.